இனி விரிவான செய்திகள். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றது. வடகிழக்கு பருவமழையின் முதல் நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி வட மாவட்டங்களில் சில இடங்கள், டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. ஆனால் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை ஏமாற்றியது. இந்த நிகழ்வு புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட சூழலில் தாழ்வு மண்டலமாக கூட வலுப்பெறவில்லை. இதனைத் தொடர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது. இது அதே பகுதியில் நிலவுகிறது. அது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து இன்று தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும் எனவும் அதனை அடுத்து 27ஆம் தேதி புயலாகவும் வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இதன் காரணமாக கடலில் மீன்பிடித்து கொண்டிருக்கும் மீனவர்கள் அருகிலுள்ள துறைமுகங்களுக்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என்று கடலோர காவல்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது.